பாரதிராஜாவோட இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய இறப்புக்கு முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை. ஆனாலும் அதுக்குள்ளேயே அவருடைய சொத்துக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய மகளான ஜனனி. அவங்க இப்போ செஞ்சிருக்கிற விஷயம்தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தம் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு மட்டும் கிடையாது, திரையுலகில் இருக்கிறவங்களுக்கே, முக்கியமாக ராதிகா சரத்குமாருக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க சொன்ன அப்பேற்பட்ட வார்த்தை எல்லாரையுமே கொஞ்சம் முகம் சுளிக்கிற வைக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம நீங்க செய்யறது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சுக்கு நேரா கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய செய்கை அப்படிங்கிறது இப்ப இருக்குது. அவங்க செஞ்ச இந்த விஷயத்தால ரொம்பவும் மனஞ்சு போயிருக்காங்க மனோஜ் பாரத்ராஜாவோட மனைவி மற்றும் குழந்தைகள். அவங்க ஏற்கனவே இறுதி சடங்குல அவமானப்படுத்தப்பட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்ல கூட குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவருடைய செய்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு திரைத்துறையில இருக்கிற எல்லாருமே பஞ்சாயத்து செய்து இந்த விஷயத்தை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் அவங்களுடைய உறவினர்களே சொல்லிட்டு வராங்க. அதை தொடர்ந்து மனோஜ் பாரதிராஜா மேல, மனைவி மேல கொடுத்துருக்கிற அந்த புகாரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவ எதுக்கு இங்க வந்தா, அவ இங்க நிற்கக்கூடாது, அவ ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல அவ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆக்ரோஷமா பாரதிராஜாவோட மகளான ஜனனி இறுதிச்சடங்குல கத்திருக்காங்க. அவங்கள ராதிகா சரத்குமார் காம் பண்ணியிருப்பாங்க. ஜனனி இங்க இந்த விஷயம் வேணாம், தயவு செய்து பார்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பக்கம் போய் ஜனனி செஞ்ச செய்கையால ரொம்ப வருத்தப்பட்டு மனோஜ் பாரதிராஜாவோட மனைவியான நந்தனா மற்றும் குழந்தைகள் அழுதுருக்காங்க. அதுலயும் அந்த குழந்தைகள் ராதிகா சரத்குமார் கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கூட ஏன் ஆண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க, தாத்தாவை நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை குழந்தைங்க சொல்லி அழுந்திருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து அவருடைய மகளான ஜனனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க தங்கக்கூடாது, அந்த அப்பார்ட்மெண்ட் என்னுடைய பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கமிஷனர் ஆஃபீஸில் புகார் அப்படிங்கிறத அளிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த இடத்துல இருந்தும் சீக்கிரம் அவங்க கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு அந்த இடம் மறுபடியும் ஜனனிக்கிட்டேயே ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அவங்க மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கான கேரளாவுக்கே தான் போகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மொத்த பாரதிராஜாவோட அனைத்து சொத்துக்களுமே கொஞ்சம் மனோஜ் மேலே எழுதி வச்சிருக்கணும். ஆனால் அந்த டைமில் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அதை தொடர்ந்து அந்த சொத்துக்கள் மாற்றம் அப்படிங்கிறது அப்படியே கிடப்பில் கிடந்தது. இப்போ அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்த அந்த கொஞ்ச காலத்தில் மொத்த சொத்துக்களையும் தன் பேரில் எழுதி வாங்கியிருக்கிறாங்க ஜனனி. அதை தொடர்ந்து இப்போது நீலாங்கரை வீடாக இருக்கட்டும், இல்லை ஈசிஆரில் இருக்கிற எந்த வீட்லேயுமே நந்தனா அவருடைய பிள்ளைகள் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருந்த ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் கூட அவங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேற்றத்துக்கான எல்லா நடவடிக்கையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்கிற இந்த விஷயத்தை பார்த்து ராதிகா சரத்குமாரே முகம் சுழிச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மனோஜ் பாரதிராஜாவுக்கு இருக்கிறது இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான். அவங்க என்ன செய்வாங்க, ஏன்னா மனோஜ் பாரதிராஜா காதல் திருமணம் பண்ணினதுனால அந்த சைடில் இருந்து அம்மா வீட்டு சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நந்தனாவுக்கு உதவிகள் அப்படிங்கிறது பெருமளவு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நந்தனாவுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நியாயப்படி அவங்களுக்கே வழங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரைத்துறையில் பல பேர் இன்னைக்கு நந்தனா பக்கம் பேசிட்டு வராங்க. ஏன்னா ஜனனி இறுதி சடங்குல இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நந்தனாவை சென்னையிலேயே இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், தேனி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்கள தங்க விட மாட்டாங்க அப்படின்னும் தெரிய வருகிறது.